பெண்ணின் அழுகைக்கு பின்னாடி இருக்கும் சொல்ல முடியாத வேதனை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஒரு பொண்ணோட அழுகைங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சரிங்களா? அவளோட மனசில் இருக்கக்கூடிய வேதனை தான் அழுகையாக வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அவள் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறதா உண்மை. சொல்ல முடியாத வலியும் வேதனையும் காயங்களும் நிறைந்த மனசுனால தான் அவளால் அழுகையாக வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதா உண்மை, சரிங்களா? அதனால் அவளோட மனசை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும், சரிங்களா? தேவையில்லாமல் அழுகிறாங்கிறத சொல்லாமல் அவள் எதுக்காக அழுகிறா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க பார்த்துக்கணும், சரிங்களா? குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அவளால் வெளியில் சொல்ல முடியல. சொல்ல முடியாத வேதனைகளை அழுகையால் வெளிக்காட்டுறா அப்படிங்கிறதா உண்மை. அவங்கள புரிஞ்சுக்காத அதாவது வீட்டில் இருக்கிறவங்க அவளை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி புரிதல் இல்லாத தனிமை அவள் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது தான் உண்மை, ஓகேங்களா? இவைகளை அவள் தினமும் அவள் மனசை உடைச்சிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? அவளுக்கு மிக அவசரமாக தேவையானது என்ன அப்படின்னா, அது அன்பு நிறைந்த கவனமான ஒரு பாதுகாப்பு தான், சரிங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவளும் அந்த போராட்டத்திலேருந்து வெளிவரதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், சரிங்களா? உண்மையான ஆதரவுனா அவளுக்கு ஒரு அன்பு ஒரு ஆறுதலாக இருக்கணும், நம்ம பழகிக்கணும், ஓகேங்களா? அவளை குறை சொல்கிறது தப்பு, சரிங்களா? அவள் எதுக்காக அழுகிறா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறை சொல்கிறதுனால அவளோட அழுகைக்கு ஆறுதல் கிடைக்காது. ஒரு நிமிடம் அமைதியாக உட்காந்து பேசினா கூட அவளுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அவளோட உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவள் ரொம்ப ஒரு தைரியசாலியாக அவளை கொண்டு வருவாள், சரிங்களா? அவள் மனசில் இருக்கிற வேதனைகளை அடக்க முடியாமல் அடக்கி அது அழுகையாக வெளிவருது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. அவள் அழுகிறனால அவளை பலவீனமாக நினைக்காதீங்க. அவள் தினமும் போராடும் ஒரு வீர பெண் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுதான் உண்மை. அதனால் பெண்ணோட அழுகைக்கு பின்னாடி எவ்வளோ வேதனைகள், சொல்ல முடியாத வேதனைகள் இருக்குது. அதனால தான் அவளோட அழுகை வெளிப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அழுகிற பெண்கள் எல்லாமே கோழை, பலவீனம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவள் அந்த வாழ்க்கையவே ஒரு போராட்டமாக கொண்டு வர்றா. அந்த வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், வலி, காயங்கள் இது எல்லாத்தையுமே போராடி மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு அவளால் வெளியில் சொல்ல முடியல. ஆனால் அதை வெளியே காட்டுறது அழுகை மூலயமா காட்டுற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் அவங்க உடைக்கிற மாதிரி, மனசை உடைக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசாமல் அவளுக்கு என்ன ஆறுதல், அவள் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அன்பாக பேசுங்க. கவனமாக அவளுக்கு எடுத்து சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக பார்த்துக்கங்க. ஒரு பாதுகாப்பாக இருங்க. அவளுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு அன்பும் ஆறுதலும் மட்டும்தாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவள் இவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டா அவளோட இருக்கிற காலத்தில் அவள் தைரியமாக இன்னமும் அவளோட வாழ்க்கை சிறப்பாக அமைய நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், சரிங்களா? நம்ம ஒரு ஆறுதல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன், லைவ் போட்டுறேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும், ஓகேங்களா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.